Introduce yourself. Myself, Muhammad Bilal from Coimbatore Institute of Technology. ஸோ CIT இருந்து ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் நம்ம கூட இருக்காரு. இப்போ எஃபெக்டார் வெலாசிட்டி ஃபீல்டு தான் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து எஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. XI கேப் ப்ளஸ் YJ. இதில் U காம்பனண்ட் என்ன வரும்? U வந்து X. U ஈக்குவல் டு X போட்டுங்க. U ஈக்குவல் டு X. B என்ன வரும்? Y. W என்ன வரும்? W வந்து 0 வந்து 0. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க பண்ணா மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ அப்படின்னா அது கண்டினியூட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ. நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? dou u by dou x plus dou v by dou y plus dou w by dou z equal to 0. அப்ப x பொறுத்து பண்ணா இது என்ன வரும்? 1 வரும். இங்க இவனை வந்து இங்க மைனஸ், சரியா? y பொறுத்து பண்ணும்போது -1 வரும். அப்ப 1 -1 இது பண்ணும்போது 0 வரும். அப்ப hence this vector is a divergence free vector. It satisfies the continuity equation. Continuity equation ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னது? incompressible flow அப்படின்றது தெரியும். incompressible flow அப்படின்றது தெரியும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம், இன்கம்ப்ளீட் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அது ரொட்டேஷனலா இர்ரோட்டேஷனலா அப்படின்னா இர்ரோட்டேஷனலா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ கர்ல் எஃப்எக்டார் ஈக்குவல் டு 0 வரணும். கர்ல் எஃப்னா டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு 0 தான் இர்ரோட்டேஷனல். நாட் ஈக்குவல் டு 0 தான் ரொட்டேஷனல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெல் கிராஸ் எஃப் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ரொட்டேஷன். ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் ரொட்டேஷனலா. அப்போ வெக்டார் I J K dou by dou x dou by dou y dou by dou z. இங்கே x, இங்கே y, இங்கே 0. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஐக்கு போடும்போது y பொறுத்து பண்ணா 0, z பொறுத்து பண்ணா 0, மைனஸ் ஜே எக்ஸை பொறுத்து பண்ணா 0, இசட்டை பொறுத்து பண்ணா 0, பிளஸ் கே எக்ஸை பொறுத்து பண்ணா 0, ஒய்யை பொறுத்து பண்ணா 0. மொத்தமா எல்லா 0 சேர்ந்து 0 தான் வரும். ஸோ hence it is a irrotational flow. இப்போ வந்து இந்த கொடுத்துருக்க வெக்டார் வந்து இட் இஸ் டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ அண்ட் இர்ரோட்டேஷனல் அப்படி தீர்த்துக்கிறீங்க. என்ன புரிஞ்சுது இந்த கேள்வியில இருந்து? ஸோ நமக்கு வந்து எஃபெக்டார் இது தந்தாங்க. இதை வந்து என்ன ஃப்ளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூ காம்போனன்ட்ல எக்ஸ் இருக்கு, அண்ட் தென் வி காம்போனன்ட்ல -y இருக்கு, அதேமாதிரி W வந்து 0. நான் இப்போ வந்து டைவர்ஜென்ஸ் ஃப்ரீயாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கண்டினியூ ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் மீன்ஸ் அது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து dou u by dou x plus dou v by dou y plus dou w by dou z equal to 0. இப்போ dou u by dou x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், இது 0 வந்துடும். ஸோ 1 dou v by dou y பண்ணுறோம், -1 வந்துருச்சு. நமக்கு தெரியும் இது dou w by dou z வந்து 0. ஸோ 1 - 1 equal to 0. ஸோ equal to 0 வந்துச்சுன்னா which is satisfy continuity equation. ஸோ இட் இஸ் divergence free or incompressible ஃப்ளோன்னு சொல்லலாம். நவ் இப்போ வந்து இது ரொட்டேஷனலா இர்ரோட்டேஷனலா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கர்ல் இர்ரோட்டேஷனல்னா கர்ல் இன்ட்டு எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது இர்ரோட்டேஷனல். அதே கர்ல் இன்ட்டு எஃப் வெக்டார் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரொட்டேஷனல். நவ் இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் போடுறோம். ஐ ஜே கே டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ ஜெட், தென் எக்ஸு ஒய் ஜெட் இருக்கிறதுல 0 போட்டாச்சா. தென் ஐ பொறுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டோ பை டோ ஒய் இன்ட்டு 0. அதேமாரி ஜெட்டை பொறுத்து ஒய்யை பண்ணால் 0. அதேமாரி ஜே மைனஸ் இது எக்ஸ் வந்து 0. தென் அதேமாரி ஜெட்டை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணால் 0 வந்துடும். தென் அதேமாரி கே பண்ணுறோம். கே பண்ணும்போது எக்ஸ் வந்து ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 0, தென் ஒய் வந்து எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 0. ஸோ எல்லாமே 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது இர்ரோட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்லலாம். தென் டைவர்ஜென்ஸ் ஃப்ரீ ஆர் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சூப்பரான ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் பிலாலுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.